படம் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது, பிலோ ஆவரேஜாக இருக்குது. ஏன்னா தமிழர்களை பற்றி சுதா கொங்கரா இவ்வளோ தான் யோசிச்சு வச்சுருக்காங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா தெலுங்கர்களை வந்து ரொம்ப பெருமையாக பேசிட்டு தமிழர்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிற மாதிரி இந்த படங்களில் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. எதிர்பார்ப்பு கொடுத்த காசு வேஸ்ட்டு. 200 அந்த அளவுக்கு படம் ஒத்தும் இல்லை. ஹிந்தி திணிப்பு ஓகே. ரகுதாத்தா, இந்த ஆயுத எழுத்து, அந்த ரகுதாத்தா ஒன்லைன் தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக வந்து ஜெயம் ரவி ஒரு வார்த்தையை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. வந்து அந்த அம்மா வந்து ஹிந்திக்காரங்களாக இருக்கும், ஆனால் நீ தமிழனோட பெற்றுட்டு என்னை இவ்வளோ கேவலமாக இந்த உலகத்தில் வந்து வாழ வச்சிட்டே அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பராசக்தி படம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கொடுத்த காசுக்கு அது எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக போரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் போரு, செகண்ட் ஆஃப் போருன்னு தான் சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கா படத்தில் இது எப்படி சொல்கிறது, வறுமை இதுக்காக திருடுற மாதிரி உள்ளே வந்துருப்பாங்க ட்ரெயின் சீனில். அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் தமிழுக்காக இதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து இல்லை தீக்காய் இதில் விபத்தில் ஏதாவது மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால் திருப்பி இந்த புரட்சியே வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. பட் இவ்வளோ கேவலமாக தமிழான சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன் தெலுங்கு கூட பார்த்துட்டு என்னையே இந்த மாதிரி கேவலமாக பார்த்துன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் அது மாதிரிலாம் சொல்ல முடியாதுல்ல. அதுக்கப்புறம் ட்ரைலரில் வந்து நம்ம தெலுங்கு ட்ரைலரும் பார்த்தோம், தமிழ் ட்ரைலரும் பார்த்தோம். 2 ட்ரைலருமே தமிழில் வந்து தமிழ் வாழ்கன்னு போட்டிருக்கு, தெலுங்கில் வந்து தெலுங்கு வாழ்கன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து சான்ஸ் இல்லை ப்ரோ, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சீரியஸ்லி வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா சூப்பரான ஒரு மூவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அங்கங்கே கிளிஷேட் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் பாயிண்ட் அவுட்டாக வரேன். எனக்கு பாசிட்டிவாக தோணுது வந்து பார்த்தோன்னா ஹேட்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அப்ரிசியேஷனோட சுதா மேம்க்கு வந்து ஃபஸ்ட்டே பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. ஒரு கனெக்டே இருக்காது. நார்மலாக போவோம், அப்புறம் சண்டை வரும், நார்மலாக போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவகார்த்திகேயனுக்கும் ரவிக்கும் இருக்க கிளாஷ் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சீனே வந்து பார்த்தீங்கன்னா ரவி உள்ளே வந்துருவாரு, சிவகார்த்திகேயன் உள்ளே வந்துருவாரு. அங்கே ஸ்டார்ட் ஆன கிளாஷ் வந்து எண்டு வந்து எப்படி முடியுது. ஹிந்தி போனால் ஹிந்தி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க போல. ஏதாவது ஒன்று வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அந்த அந்த மொழி வந்து மேலே ஏற்றினா பிரச்சனை இல்லை. பட்டு எந்த பக்கமும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாமே வாழ்க்கைன்னு போயிட்டு தமிழனுக்காக பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழம்பெல்லாம் பேசிட்டு இருந்தால் அது நமக்கு கொஞ்சம் பார்க்குறப்ப அன்ஈஸியாக இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கும். அப்புறம் ஹிந்தி திணிப்பு, தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி புதுசாக ஒரு மொழி வர்றதுனால என்ன பிரச்சனை ஆகுது அதை சொல்லியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே இதுதான். ஏன்னா எல்லா படத்துலையுமே நீங்கள் அவங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 படமே வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி, ஆனால் அது எவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மேக்கிங் வைஸாக அது வந்து ஒரு ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது அது இந்த படத்துலையுமே வந்து பார்த்தோன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. முன்னாடி கற்பனைன்னு போட்டாங்க. ஏன் எல்லா சீனையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கற்பனைன்னு போட்டால் மட்டும் நம்ம உட்காந்து அதை கற்பனையாக உட்காந்து பார்க்க முடியுமா? அதெல்லாம் ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தான். நிறைய சுதா கொங்கரா வந்து நிறைய இடத்துல ஸ்ட்ராங்கான பாயிண்டாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அது கற்பனைன்னு சொல்லி அந்த சீனை வந்து அந்த எலிவேஷன் சீனை வந்து குறைச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒன்று ஹிந்தியில் இருக்கும், இன்னும் இங்கிலீஷில் இருக்கும், 2ல் இருக்கும். நம்ம தமிழில் கேட்டால் நம்ம மேலே இங்கிலீஷ் பார்த்து தமிழில் தருவாங்க. அப்புறம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் எப்படின்னு தெரியல. இந்த காலத்தில் 3 மொழியுமே இருக்குது, ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் 3மே இருக்குது. வேணா கடைசி சீன் வேணா நல்லா இருக்குது அப்படின்லாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 சிவகார்த்திகேயனும் அந்த இன்ட்ரோ கொடுத்த பொண்ணு அவங்க பேர் என்ன, ஸ்ரீலீலா அவங்க 2 பேர் கம்பேரிங் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபுல்லாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் பார்த்தா அந்த புரட்சி திருப்பி வந்து இன்னொருத்தர் வந்து இறந்தோடனே வந்து நான் திருப்பி புரட்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குவார். அது எப்படி சொல்கிறது, அடுத்த ஏதாச்சும் தீ விபத்து நடந்தால் இதெல்லாம் விட்டுட்டு ஊருக்கே போயிடுவாரா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ப்ரோ. அதான் படமே ஒன்றும் இல்லைன்ட்டு கிஞ்சா இருக்க சீன்ஸ் வந்து இந்த ஸ்டீல யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அப்புறமேட்டு வந்து தமிழில் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுறது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி. ரவிமோகன் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கேரக்டர் சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா ஹீரோவை எல்லா இடத்துலையும் ஹீரோவாக கொடுத்துட்டு இந்த இடத்துல வில்லனா பார்க்கறது சரிப்பட்டு வரல அப்படின்ட்டு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நடிச்சிருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது, அதே கொஞ்சம் இதில் ஃப்ளாப் ஆன மாதிரி. ஆனாலும் ஒன்று இப்போ பிரச்சனை இல்லை. பட் அந்த காலத்தில் வந்து 2 மொழி தான் வந்து திணிச்சிருக்காங்க. அது வந்து கற்பனைன்னு போட்டோன்னே அந்த சீனுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடுது, வேல்யூ எல்லாம் குறைஞ்சி போயிடுது. சென்னையத்தோடு இது போட்டி போட்டுட்டு வந்திருந்தா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். இது
இடத்துக்கு இட சீன்ஸ் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அந்த டயலாக்ஸ் டெலிவரி வந்து பார்த்தோன்னா ப்ரோ சீரியஸ்லி வந்து அவங்க பெயினில் எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஹேட்டடோட தான் இந்த படத்துக்கு வந்திருப்போம் கண்டிப்பாக. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட மூவி வரல அப்படின்னும் போது அந்த ஹேட்டட்ல தான் வந்தோம். அதே மாதிரி அதர்வா வந்து கொஞ்சம் சீனுக்கு வந்தாலும் அவர் எதுக்கு போறாரு அந்த தமிழ் உணர்வு, அந்த சண்டை ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அதுல வராரு ஒரு 4-5 சீன் வராரு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த படம் ஃபுல்லாகவே டிஎம்கேக்கான படம் தான். ஏன்னா நம்ம பாஜக ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்தை சண்டை போட்டு ஜனநாயகத்தெல்லாம் தள்ளி விட்டு வந்து இந்த படம் வந்திருக்குது. பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆமா. அவங்க அம்மா வந்து நார்த் இந்தியனு. அப்பா வந்து தமிழ்நாடு. ஸோ அவங்க கூட லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்ததுக்கு அவரு ஒரு வேர்டு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. மோகன் அவரோட எப்படி சொல்றது, அவரோட அவருக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. பட் அவருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. எப்படி சொல்றது, அவருக்கு ஒர்த்தான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த படத்துல ஏன் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. வெறும் எலெக்ஷனுக்காக விட்ட மாதிரி இருக்குது. நம்ம டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கோசரம் விட்ட மாதிரி இருக்குது. ஜனநாயகத்தை விட்டுருந்தா ஏ டீம் பி டீம்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஎம்கே மட்டும் பேசுகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ வரும்போது வந்து பார்த்தோன்னா என்னோட மைண்ட் செட் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஓகே சூப்பரான ஒரு பெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி அவனு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா 1965ல வந்த கதை அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின்ல வந்து அந்த ஒரு பண பேக்குங்களா அதை எடுக்கிற மாதிரி வரும். அதுல இருந்து இது மூவி ஸ்டார்ட் ஆகுது. கடைசியா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் படம். இல்லை தெலுங்கும் பேஸ் பண்ணி தான் வருது ஃபர்ஸ்ட். ஆனால் சிவகார்த்திகேயனோட அந்த கேரக்டரைசேஷன் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஹிந்திக்கு எதிர்ப்பாக இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு வேலை வேணும்னு கேட்கறதுக்கோசரம் ஹிந்தியை போய் கற்றுக்கிறாரு. மறுபடியும் வந்து அந்த ஹிந்தியில் அந்த வேலை கிடைக்கலன்னு சொன்னோடனே மறுபடியும் ஹிந்திக்கு எதிர்ப்பாக இருக்காரு. அவரோட மென்டாலிட்டி எனக்கு புரிய மாட்டேங்குது. சீன் வந்து பார்த்தோன்னா ஸோ அறிஞர் அண்ணா வந்து இந்த சீனில் காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்தோன்னா பரவாயில்ல நம்மளோட கொள்கை வந்து பார்த்தோன்னா இந்தியா லெவல் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போராடுற எல்லாருமே என்னோட தம்பிகள் தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைலாகாக இருக்கட்டும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்திரா காந்தி மேடம்கிட்ட வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு சில இங்கே நடந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்துவாங்க. அந்த சீன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த படத்துல தமிழை பத்தி சொல்லியிருக்காங்க. தமிழ் வாழணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் எப்படி சொல்றது, இது எல்லா படத்துலையும் கொண்டு வந்த சீன் தான். பட் பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் அரசியல கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா போர் அடிக்குது, கொஞ்சம் லேகிங் ஓவரா இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சுமாரா இருக்குது. ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஹையர் ஆஃபீஸர் வந்துட்டு எல்லாமே ஹிந்தி தான். ஸோ நீயும் தமிழன் தானே, நீ ஹிந்தியா இருந்தாலும் நீ தமிழ்நாட்டில் தானே இருக்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுலேயே வந்து எனக்கு அபத்தமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெயினை நிறுத்தி அந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் வெளியே விட்டுட்டு அந்த ட்ரெயினை கொளுத்துறது வந்து என்ன நாயன்னு எனக்கு தெரியல. பட் நிறையா சீன்ஸ்லாம் அபத்தமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சூரியரை போடுற மாதிரி ஒரு கல்ட்டு கிளாசிக் மூவி வந்து நம்ம சுதா கொங்கராட்ட பார்த்துட்டு இப்படி ஒரு கேவலமான படத்தை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருக்கு. சிவகார்த்திகேயன் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாமா அப்படின்ட்டு இது பண்ணேன். ஜனநாயகன் வந்திருந்தா இந்த படம் கண்டிப்பா ஃப்ளாப் ஆயிருக்கும். ஜனநாயகம் வராததுனால தான் இந்த படம் வந்து 2 நாளா ஹிட் அடிச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். கண்டிப்பா டிஎம்கே படம் தான். ஏன்னா கடைசி இதுலயே பாத்தீங்கன்னா அந்த அவரோட இதுதான் காட்டியிருப்பாங்க, கட்சி கொடி தான் காட்டியிருப்பாங்க. சென்டர்ல ரெட்டை கொடுத்துட்டு சைட்ல 2 பிளாக்கை கொடுத்து எங்களுக்கு தெரியாத மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீன் வந்து எழுதுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் சீரியஸ்லி. அதையும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு லாங்குவேஜஸ்ட்டு, நான் ஒரு பெங்காலி, நான் ஒரு ஹிந்தி, நான் ஒரு கன்னடா அப்படின்னு அந்த லாஸ்ட் அந்த சீன் வந்து எல்லாமே தெரியப்படுத்துவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் உண்மையாலுமே சொல்கிறேன், அதாவது கூஸ் பம்ப்ஸோட உச்சகட்டம்னு சொல்லலாம். செம்ம சீன் அதை வந்து கிரியேட் பண்ண விதம். ஸோ கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளிசைட் இருக்குது. என்ன பார்த்தோம்னா அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா விஎஃப்எக்ஸ் ரொம்ப மட்டமாக பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருந்துச்சு. மக்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது, ஆனால் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்.
அது ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அரசியல் திணிக்கிற மாதிரி இருக்குதா? அரசியல் எலெக்ஷனுக்காக எடுத்த படம் மாதிரி இருக்கு. அரசியலுக்கு ஏன்னா நாங்கள் இவ்வளோலாம் பாடுபட்டிருக்கோம். காங்கிரஸும் டிஎம்கேவும் இவ்வளோ பாடுபட்டிருக்கோம் தமிழ் தமிழ் மொழிக்காக, லாங்குவேஜுக்காக அப்படின்னு சொல்லுவான். 1000 கோடி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் பற்றி தான் இருக்குது. இந்த தொடரி படம் கிளைமேக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி வந்து போற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனா சீரியஸ்லி ப்ரோ, இந்த மூவில வந்து பார்த்தோம்னா நம்ம குறைன்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு விஷயம்னா, சீரியஸா போயிட்டு இருக்கிற படத்துல வந்து இந்த லவ் ட்ராக் வந்து பார்த்தோம்னா நடுவுல விட்டு அது வந்து என்னதான் இந்த படத்துக்கு வந்து பார்த்தோம்னா நல்லாவே இருந்தாலும், ஆனா அதுதான் பிரேக் டவுனாகவும் இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் ஜி பிரகாஷ் அவரை வந்து இந்த படத்துல சொல்லி ஆகணும். இந்த படமும் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அப்படின்றதுல கண்டிப்பா இந்த படமும் சொல்லலாம் பராசக்தியுமே. பிடிச்ச சீன் வந்து ஜெயம் ரவி அவங்க அம்மா கிட்ட சொல்லுவார் பாருங்க, என்னைய வந்து தமிழனுக்கு பெற்றுட்டு தமிழ்ன்ட்டு இது பண்ணாம தெலுங்கு ஹிந்திய உள்ள திணிக்கிற அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவார். அந்த சீன் பிடிச்சிருக்கு. ஜெயம் ரவி தான், ரவி மோகன் தான் ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணிக்கிறார். நம்ம வில்லன் கேரக்டராக அவர் வந்து நம்ம எதுக்குமே பயப்படாம எது நடந்தாலும் வந்து அசால்ட்டாக போயிட்டே இருப்பாரு. அந்த அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. இல்ல இல்ல, அங்கங்க கொஞ்சம் பாயிண்ட், அதாவது ஒரு புள்ளி வைக்கிறாங்க தான், அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து முழுசா அவங்க திணிக்கல. இது வந்து பார்த்தோன்னா நம்ம திராவிட அவங்க தான் பார்க்கணும். அதே மாதிரி எல்லா லாங்குவேஜும் அப்படின்றது இல்லை. நீங்க ஒரு தமிழரா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த படம் நீங்க பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் மண்ணுக்கான ஒரு மூவி. ஸோ இந்த ஃபிலிம் வந்து பார்த்தோன்னா ஹேட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு வந்து வேற லாங்குவேஜ்ல இந்த மாதிரி படம் எடுக்கும்போது அங்க வந்து சூப்பரா ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தமிழ் படத்துல பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ஃபிலிமோகிராஃபிலேயே இதுக்கு முன்னாடி மாவீரன் ஒரு படம் வந்திருந்தது, அந்த படமும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பிடிக்காத சீனு 2 பேரும் தனியாக உட்காந்துட்டு சிவகார்த்திகேயனும் ஸ்ரீலீலாவும் லவ் பண்ணுவாங்க பாருங்க, அது எனக்கு பிடிக்கல. சிவகார்த்திகேயனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஆக்டிங் பத்தலைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இந்த படத்துக்கு தேவையில்லை. தெலுங்குன்னு அவங்க அவங்க கண்ட்ரியில் இருக்கனால அந்த தெலுங்கு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பேக்ரவுண்டு ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்லவோ வேணும். அது ஏஆர் ரஹ்மானுக்கு அடுத்தது இவருன்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன்ல அது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப நிறைய பேர் சொன்ன எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நான் தூங்கிட்டேன், எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்லோவா பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப மெதுவா பார்த்தா மட்டும்தான் அந்த கதையோட உன்னிப்பு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிங்க. எது வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை நீங்க கொஞ்சம் கவனத்தை செதற விட்டாலுமே வந்து பார்த்தோன்னா புரியாதுன்ற மாதிரி தான். ஆனா ஓவராலா ஆவரேஜ் மூவி. 10க்கு 6 கொடுக்கும்.